ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என்னன்னு தெரியல, சடனாக வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஸோ அதுவே வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. அண்ட் இந்த டே எங்களுக்கு எப்படி போகுது, அண்ட் இந்த டேயில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சாட்டர்டே. ஸோ காலையில் வந்து எழுந்திருக்க மனசே இல்லாமல் தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா வந்து மற்ற டேஸ்லலாம் வந்து சாட்டர்டே வந்து பாப்பாவுக்கு சப்போஸ் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் குயிக்காக எழுந்திரிச்சு நம்ம ஒரு 5:45 to 6 o'clock வந்து டான்னு எழுந்திரிச்சு நம்மளோட ஒர்க்கெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு லீவுன்றதுனால எனக்கு மனசே வரல. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து தூங்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 6:50 அப்படி தான் எழுந்தேன். எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அதாவது பால் வந்து வந்துருச்சு. ஸோ அதை வந்து 2ஆக வந்து பிரித்து சூடு பண்ணியாச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆடை எடுக்கிறதுக்கும், ஒன்று வந்து பாப்பாவுக்கு காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும். ஸோ 2 பாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூடு பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி ஓகே முட்டை வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி வச்ச முட்டை குழம்பு மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் எல்லாம் வந்து பாயில் பண்ணியாச்சு. அப்பாவுக்கு என்ன இந்த ரெசிப்பியும் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசிபியை வந்து சாப்பிட்டுட்டு அதாவது குடிச்சிட்ருக்காரு அப்படின்றதுனால அவருக்கும் வந்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ அரைச்சி வச்ச முட்டை குழம்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவும் எழுந்து வந்துட்டாங்க. அண்ட் தம்பி பையன், அண்ணன் பொண்ணு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஷுவலாக காலையிலே வந்து என்னை தேடி வந்து வந்துருவாங்க. சரி ஓகே இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பாப்பா வந்து கொஞ்சம் வந்து ஹோம் ஒர்க் இருக்குது, அதனால வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணலை. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அவங்க பாட்டியோட ஃபோனை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அரைச்சி விட்ட முட்டை குழம்பு வந்து செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் வந்து விசில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு வேலையும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சுட சுட சாதம் வந்து ரெடி ஆகிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து விசிலும் வந்து வச்சாச்சு. ஆக்சுவலி வந்து குக்கரில் விசில் வச்ச சாப்பாடு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அப்படியே எடுத்து பாப்பாவுக்கு நெய் போட்டு குழைய வந்து நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா வந்து செம்மையாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறது. லைட்டாக வந்து உப்பு போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு குடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாப்பாவோட ஃபேவரட் ஃபுட் இதுதான். அது மேக்ஸிமம் வந்து சாப்பிட்டுருவாங்க. அண்ட் ஒரு முட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாப்பாவுக்கு வந்து வச்சு குடுத்துட்டேன். முட்டையும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால முட்டையும் வந்து நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து குளிச்சுட்டு ஆஸ் யூஷுவலாக வந்து பாப்பா வந்து நான் தான் வந்து யூஷுவலாக குளிக்க வைப்பேன். இன்றைக்கி வந்து அவங்க அக்காவுக்கு ஸ்கூல் லீவ் இல்லையா, சரி அவங்களோட ஒர்க்கும் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஃப்ரீயாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட சொன்னேன், பாப்பா நீ வந்து அம்மாவுக்கு டைம் ஆகுதுடா, நீ கொஞ்சம் ரெடி பண்ணு அப்படின்ட்டு பாப்பாவும் வந்து சூப்பராக பாப்பா குட்டி பாப்பா குளிக்க வச்சுட்டு செம்மையாக வந்து ரெடி பண்ணி விட்டுருந்தாங்க. அதில் வந்து என்னன்னா பாப்பாவுக்கு வந்து பேகி பேண்ட் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. "அப்பா நார்மலாக விடுடா கண்ணு" அப்படின்னதுக்கு, இல்லை இந்த இதுக்கெல்லாம் வந்து இன் பண்ண மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன் பண்ணிவிட்டு அவங்க பாப்பாவோட கையை தூக்கி அந்த 2 பாக்கெட்குள்ளேயும் வந்து போட்டு ஸ்டைலாக நிற்கிற மாதிரி போஸ் கொடுக்குற மாதிரியெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. நானும் சரி, எங்கள் குட்டி பாப்பாவும் சரி. பெரிய பாப்பாட்ட சொல்லிட்டேன், "கண்ணு நீயும் குளிச்சுட்டு அம்மா கூடயே வந்து கடைக்கு வந்துடுடா" அப்படின்ட்டு. "இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து கொஞ்சம் லேட்டாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு வரேன்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பாப்பா எங்கள் பெரிய பாப்பா மட்டும் காட்டினேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா பொண்ணு என்னையும் காட்டு என்னையும் காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் கூட வந்தாலாம். சரி ஓகே அவளும் பார்க்கறதுக்கு ப்ரிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அதாவது காட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து குட்டி பாப்பாவையும் வந்து அண்ணா பொண்ணு வந்து கீழே வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டா. கீழே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி டிவியில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து ரைம்ஸ் வந்து போடணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டே வந்து இறங்கி வந்துட்டேன். பாப்பா வந்து பொறுமையாக இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி பையன் உட்காந்து இந்த லூடோ கேம்ஸ் எல்லாம் வந்து தனியாக உட்காந்து விளாண்டுட்டு இருந்தான். ஏன்னா டிவி வந்து எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தை வந்து அவன் நியூஸ் பார்த்துட்டு இருந்ததுனால சரி அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இவன் லூடோ தனியாக எடுத்துட்டு வந்து செட்டே இல்லாமல் ஆளே இல்லாமல் தனியாக வந்து விளாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்பா கொஞ்சம் வெளில கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு ரிமோட்டை வந்து எங்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ வந்து பாப்பாவுக்கு டிவியில் வந்து ரைம்ஸ் வந்து போட்டு கொடுத்துட்டேன். அண்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, அப்புறம் குட்டி பையன் வந்து எழுந்திரிச்சிட்டான். அப்படியே அதாவது எழுந்திரிச்சிட்டான்னா, ஒரு மாதிரி
எழுந்திருக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன பொறுமையா ஆட்டி, 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 ஆட்டி விட்டுட்டு ஒரு வழியா வந்து அவன் கம்ப்ளீட்டா வந்து தூங்குனதுக்கப்புறம் வந்து விட்டுட்டேன். இவனோட தூங்குற டைம் வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலா இந்த மாரி டைம்க்குலாம் ஒரு 10:00லாம் தூங்கிடுவான். ஆனா, எங்க பாப்பாவோட தூங்குற டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் வந்து 2:00, 3:00 அப்படி தான் வந்து தூங்குவாங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஒரு ஆம்லெட் மாதிரி ஊத்தி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆம்லெட் வந்து செஞ்சுட்டுருந்தேன். ஏன்னா, சாதம் கொஞ்சம் இருந்தது. ஸோ, அத வந்து அப்படியே வந்து ஆம்லெட்டோட பெசஞ்சு லைட்டா நெய் போட்டு குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து சாப்ட்டுருவாங்க. ஏன்னா, ஆஃப்டர்நூன் வந்து பாப்பா வந்து சாப்பிடவே இல்ல. வெறும் பால் மட்டும் தான் குடிச்சாங்களாம். காலையில வந்து சாப்பிட்டதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, மதியானம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, சரி பெருசா டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு விட்டுட்டேன். குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்லெட் தான் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கைய வந்து காட்டிட்டு இருந்தா. சரி ஓகே நான் அம்மா வந்து செஞ்சு குடுக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பாவ வந்து தூக்கி வச்சிருந்தேன். சரி அம்மா சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க, அக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல வந்து பாப்பா வந்து கியூட்டா வந்து ரியாக்ஷன் குடுத்துட்டே வந்து சொல்லிட்டு இருந்தா. இதில வந்து என்னான்னா, இப்ப எங்க பெரிய பாப்பா வந்து ஈவினிங் வந்து கிளம்பி, ஆ எங்களோட இன்னொரு பிரான்ச் இந்த கடைக்கு இன்னொரு கடைக்கு வந்து போயிட்டா. அவங்க பாட்டி கூட வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அ நானும் குட்டி பாப்பாவும் மட்டும் தான் இருக்கோமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து பாப்பாவுக்கு போட்டு லைட்டா நெய் போட்டு பெசஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆம்லெட் வந்து வச்சு குடுத்தேன். அவ சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி கொஞ்ச நேரம் வந்து போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கடைக்கு வந்து கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் வந்து 1/2 அன் ஹவர் கடையில இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எங்க அண்ணா பொண்ணு வந்து என்ன தேடிட்டு வந்து, "இங்க பாரு நான் சூப்பரா வந்து ஜெல்லி டைப்ல இருக்கிற மாரி நான் வந்து பூனை செஞ்சிருக்கேன். என்னோட பூனை வந்து நல்லாயிருக்கா பாரு. வால் வந்து எவ்வளோ பெருசா இருக்கு பாரு. எல்லாமே கரெக்ட்டா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காட்டிட்டு இருந்தா. எனக்கும் அது பார்த்தோனே ரொம்ப கியூட்டா, அழகா செஞ்சா. சரி இந்த வயசுல இந்த அளவுக்கு எவ்ளோ பெட்டரா செஞ்சிருக்காளே! அப்படின்ற மாரி "நல்லாயிருக்கு பாப்பா, நீ காட்டு. நான் அத்தை வந்து காட்டுறேன்." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தேன். இந்த பக்கம் என் கையில வந்து கல்லா சாவி இருந்ததுன்னு சொல்லிட்டு, எங்க குட்டி பாப்பாவுக்கு என்னன்னா, அந்த சாவிய வச்சு அந்த ட்ராயர வந்து ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில, என்கிட்ட வந்து அழுது அடம் புடிச்சு, சரி சாவிய குடுத்துட்டேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களோட ஆட்டத்த வந்து காட்டி அதாவது விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பாப்பா வந்து அவளோட பூனைக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தா. அ நான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி அரவுண்ட் ஒரு 5:00 தான் ஆகுது. சரி கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா அது அந்த டைமிங்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பாப்பாவும் பெரிய பாப்பாவும் இல்ல. ரொம்ப போரிங்கா வேற இருந்ததா, சரி இதுக்கப்புறம் வந்து போயிட்டு ஜாலியா வந்து மூவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து இருந்தது. ஏன்னா சாட்டர்டே, சண்டேனா வந்து வீக்கெண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சன் டிவி, கேடிவி அதுக்கப்புறம் வந்து நார்மல் சேனல்ஸ்ல நல்ல நல்ல ஃபிலிம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வந்தேன். ஆனா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ தான் வந்து ஃப்ரீயா வந்து உட்காந்துருக்கேன். சிங்க் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, சிங்க் ஃபுல்லா பாத்திரம் இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் டென்ஷனா இருக்கு. சீக்கிரமா வெலக்கி முடிச்சுட்டு உட்காந்து மூவி எப்படா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு எனக்கு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்டு 9:15 அந்த மாரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கலாம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. தோசை தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி பாப்பாவும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க இல்லையா? அந்த வீடியோலயே காட்டியிருந்திருப்பேன். அண்ட் வந்து பாப்பாவுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு போல இருக்கு. பால் பாட்டில ரீஃபில் பண்ணியும் குடுத்தாச்சு. அவங்க வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வீடியோவ கம்ப்ளீட் பண்ணிட்டு குயிக்கா வந்து மூவிஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிங்க்ல உள்ள பாத்திரத்தையும் எவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்து விளக்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரமா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட விளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. விளாக் முடிக்க வேணாமா? எங்க பெரிய பாப்பாவும் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 9:15 ஆகுது. அரவுண்ட் அவங்க வரதுக்கும் வந்து 9:30, 9:40 இந்த மாரி ஆகலாம். ஸோ இதோட வந்து விளாக வந்து குயிக்காக முடிச்சுக்கிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அண்ட் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிட்டுனா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அண்டில் டேக் கேர், டாட்டா, பாய். பாய் சொல்லுங்கள். பாய். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.